விருச்சிக ராசிக்கு சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் ராசிக்கு 4ல இருந்த சனி பகவான் இப்போ வந்து பாத்தீங்கன்னா மார்ச் 29, 2025 இருந்து ராசிக்கு 5ல இருக்காரு. ஸோ இந்த காலகட்டங்களில் சனி பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்க்கலாம். ஜென்ரலா இந்த காலகட்டம் அப்படின்றது எந்த மாதிரியான சேலஞ்சஸ் நம்மளுக்கு ஃபேஸ் பண்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் எமோஷனலா ஹார்ட்ஷிப்ஸ் இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா சனி பயிற்சி ஆகும்போது ராசி அதிபதி வந்து பாத்தீங்கன்னா அஷ்டம ஸ்தானத்துல இருந்திருக்காரு. அதே மாதிரி சனி பயிற்சி ஆகும்போது சந்திரன், சூரியன், புதன், சுக்கிரன், ராகு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளானட்ஸ் எல்லாமே 5ஆம் இடத்துல வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த காலகட்டம் அப்படின்றது கொஞ்சம் எமோஷனல் ஹார்ட்ஷிப் அப்படின்றது இருக்கும். கொஞ்சம் மனம் வந்து பாத்தீங்கன்னா இறுக்கம் அப்படின்றது இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத மற்றவங்களுடைய தவறான ஒரு கைடன்ஸால வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத விளைவுகள் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்பேவரபிள் ஆக்ஷன்ஸ் அப்படின்றது எடுக்கிறதுக்குள்ளான வாய்ப்புகள் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் தொடங்குறதுக்கு முன்னாடி மற்றவங்க சொல்றத வந்து பாத்தீங்கன்னா செய்யறதுக்கு முன்னாடி அது நம்மளுக்கு நல்லதா கெட்டதான்னு யோசனை பண்ணி செய்யறது ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சீரியஸான ஆர்குமெண்ட்ஸை வந்து அவாய்ட் பண்றது நல்லது. ரிலேட்டிவ் சர்க்கிள்ல, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சர்க்கிள்ல ஏதோ ஒரு வகையில ஃபேமிலிக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் யோசனை பண்ணி முடிவெடுக்கிறது ரொம்ப முக்கியம். மற்றவங்களோட இன்டராக்ட் பண்ணும்போது, எதிர்பாலினத்தோட இன்டராக்ட் பண்ணும்போது, அந்த ஆப்போசிட் செக்ஸோட இன்டராக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம சாதாரணமா பேசினாலும் அவங்க வந்து தவறா புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் பேச்சுல கவனம் இருக்கணும். தேவையில்லாம நம்மளுடைய ரெப்யூட்டேஷனை டேமேஜ் பண்ற மாதிரியான விஷயங்கள்ல இன்வால்வ் ஆகாம இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப இந்த பயிற்சி ஆகும்போது ஒரு 6 பிளானட்டரி இன்ஃபுளுயன்ஸ் வந்து புத்தி ஸ்தானத்துல இருக்கு அப்படின்றதோட அந்த பயிற்சி ஆகும்போது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயே அஷ்டமஸ்தானத்துல இருக்கிறதுனால நம்ம யார் கூட பழகுறோம், நம்ம எந்த மாதிரி நபர்களோட அசோசியேஷன் வச்சிருக்கோன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. ஃபைனான்சியல் ப்ராஸ்பெக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். யார்கிட்ட பணம் வாங்கினாலும் சரி, பணம் கொடுக்கற மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி கேட்டகரியில கொடுக்க போறீங்க அப்படின்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு ஹார்ட்ஷிப் இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேலை சம்பந்தப்பட்ட ஏரியா எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்ல வந்து ஒரு ஃபேவரபிளான பொசிஷன் இருக்காது. கொஞ்சம் நம்மளுக்கு வந்து இறுக்கமான சூழ்நிலை இருக்கிற மாதிரி, அதாவது வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கணும். ஒரு வேலை மாறதுக்கு முன்னாடி எக்ஸ்ட்ரா காஷியஸா இருக்கணும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு ஸ்கில் செட் அப்கிரேட் பண்ணிக்கிட்டு வேற வேலை தேடலாம் அப்படின்னு ஐடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு சம்பளம் வந்து அவங்க வந்து கொடுக்காம இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகள் இருக்கிறதுனால அந்த ஸ்கில் அப்கிரேடேஷன் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியான விஷயங்கள்ல இன்வால்வ் பண்ணி பண்றது நல்லது. இப்ப நீங்க சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நீங்க இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராமிசிங்கா நாங்க வந்து இந்த அளவுக்கு சேலரி தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் காஷியஸா டிசிஷன் எடுக்கிறதுன்றது ரொம்ப முக்கியம். இது வந்து ஒர்க் ரிலேட்டட் ஏரியால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஸ்கில் அப்கிரேட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இருக்கிற ரிசோர்ஸ்ல எப்படி நம்ம அதை வந்து இது பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலான்றத நம்ம பார்க்கணும். புதுசா வந்து எந்த ப்ராஜெக்ட்டுமே எடுக்கும்போது கொஞ்சம் அதை வந்து காஷியஸா ஹேண்டில் பண்றதுன்றது ஜென்ரலா இது வந்து இந்த ஒர்க் ரிலேட்டட் ஏரியா கொடுக்குற ஒரு ஜென்ரல் அட்வைஸ். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்ளை அப்படின்ற மாதிரி நம்மளுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப், நம்ம பிறக்கும் போது இருந்த கிரக அமைப்புகள், நட்சத்திர சாரம், இது எல்லாத்துக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா மாறுதலுக்கு உட்பட்டது தான். இருந்தாலும் கொஞ்சம் இது வந்து ஜெனரலைஸ்டு அவுட்கம் அப்படின்றது ஓரளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்றது இந்த சந்திரன் பேஸ் பண்ணிதான்றதுனால கொஞ்சம் இந்த மாதிரியான ஏரியாஸ்லயும் சேலஞ்சஸ் இருக்கும். சப்போஸ் அஷ்டவர்க்கத்துல நல்ல மதிப்பெண்கள் வந்து பாத்தீங்கன்னா சனி வந்து 5ஆம் இடத்துல இருக்கு, ராசிக்கு 5ல வந்து மீனத்துல இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தசாபுக்தி நல்லா இருக்குன்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ரிலேட்டட் ஏரியாஸ்ல இருக்கிற விஷயங்கள். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு வந்து நியூ டைப் ஆஃப் ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ற மாதிரியான ஒரு
ஒரு புது இன்ட்ரோடக்ஷன் வந்து கிடைக்கிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது மத்தவங்க வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்ற மாதிரி இந்த மாதிரி நபர்கள் மூலமா நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரி அவங்க வந்து பாத்தீங்கன்னா சொன்னாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா யோசனை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ரொம்ப நல்ல ஹை வேல்யூடு பொட்டன்ஷியலா நம்மளுக்கு வருமா அப்படின்னா அமௌண்டா வருமான ரொம்ப வந்து ஒரு கொஸ்டினபிள் தான். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும். சோ இது வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது கொஞ்சம் மனசும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்டெபிலிட்டி அப்படின்றது இருக்கும். தேவையில்லாம இந்த பதற்றம் அடைகிறது இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து கொஞ்சம் ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆனவங்களும் சரி, ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களும் சரி, அந்த ரிலேஷன்ஷிப் பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி ஆகும்போது குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனையில இருந்திருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை ஆனது இந்த மாதிரி ஏரியாஸ்ல ப்ராப்ளம் அப்படின்றது கொஞ்சம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. எப்பவுமே ஒரு பெயர்ச்சி ஆகும்போது அந்த கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும். அதனால அது எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றேன். சோ இது பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஹைலைட்டட் ஏரியா, இந்த ஏரியாவை நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணாலே இந்த 2.5 வருஷம் பீரியடை வந்து கொஞ்சம் ஈஸியா மேனேஜ் பண்ணிடலாம். நம்ம மனசும் சரி, அதாவது நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் எல்லாமே கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கிற மாதிரியான அமைப்புல தான் இருக்கு. படிப்பு சம்பந்தப்பட்ட ஏரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த காலேஜ் கோயர்ஸ், அதே மாதிரி வந்து ஸ்கூல் கோயர்ஸ், இவங்களுக்கு கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும். நல்லா படிச்சுட்டு இருந்த குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அகடமிக்ல வந்து இன்ட்ரெஸ்ட் போற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். அவங்களை அரவணைச்சு அவங்கள வந்து பாத்தீங்கன்னா கூட்டிட்டு போறது ரொம்ப ஒரு பெஸ்ட் சொல்யூஷனா இருக்கும். ஏன்னா அவங்கள ரொம்ப ப்ரெஷர் பண்ணும்போது அவங்களால ப்ரெஷர் ஹேண்டில் பண்ணாம வேற விதமா தவறான நட்புகள்ல வந்து பாத்தீங்கன்னா சேர்ந்து டைவர்ட் பண்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குழந்தைங்க மாதிரி இந்த ஸ்கூல் ஆபீஸ் ஐ மீன் அந்த காலேஜ் கோயர்ஸ் இதெல்லாம் இவங்களெல்லாம் கொஞ்சம் அன்பா அவங்கள ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள். ஜென்ரலான ஹெல்த் கன்சர்ன்ஸ் அப்படின்றது என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா மனசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் சஞ்சலம் அப்படின்றது இருக்கும்ன்றதால கொஞ்சம் ஆங்ஸைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் அப்படின்றது இருக்கதான் செய்யும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணும். இல்லைன்னா தேவையில்லாம மன உளைச்சல், கொஞ்சம் டிப்ரெஷன் வரதுக்குண்டான பாசிபிலிட்டி இருக்கு. ஸ்லீப் டிஸ்டர்பன்சஸும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா ஃபியூச்சரிஸ்டிக்கா நம்ம யோசிக்கும் போது அதை செய்யணும் இதை செய்யணும்னு நினைக்கும் போது நம்மளுடைய தாட் ப்ராசஸ் அப்படி போகும்போது நம்மளால செய்ய முடியலன்றப்போ, நம்மளால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றப்போ நம்மளுக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா காம்ப்ளிகேட் தான் வந்து பண்ணிப்போம். அதனால முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்ல எதுவும் இல்லை, நம்ம பெஸ்ட் நம்ம செய்யலாம் அப்படின்ற அந்த ஒரு மென்டாலிட்டியை நம்ம கேரி பண்றது தான் நம்மளுடைய அப்கமிங் பீரியடை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அப்படிதான் ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ திருமணமானவர்களா இருந்தா மனைவியோடைய உடல் நலம் இல்ல கணவனோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். அதே மாதிரி குழந்தைங்களோட உடல் நலத்துல அக்கறை செலுத்தணும். இதுல கொஞ்சம் லிட்டில் அட்டென்ஷன் அப்படின்றது இருக்கு. ஸோ கீ டேக் அவேஸ் இந்த பயிற்சினால நம்ம என்ன விஷயங்களை வந்து கத்துக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்படி நம்ம வெல் டெவலப்டா, அதாவது கொஞ்சம் மென்டல் மெச்சூரிட்டியோட சிச்சுவேஷன்ஸ் ஹேண்டில் பண்றோமோ நம்ம வந்து முடிஞ்ச வரைக்கும் எமோஷனல் ஸ்ட்ரெஸ் அவாய்ட் பண்ணுவோம். ஃபேமிலியில இருக்கிற சண்டை சச்சரவுகளை அவாய்ட் பண்ண முடியும். ஃபைனான்சியலா வந்து கொஞ்சம் பெட்டரான, அதாவது அந்த ஒரு காஷியஸ் ஸ்டேட்ல இருப்போம். தேவையில்லாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி, ஏன்னா 5ல ராகு இருக்கிறதுனால நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவான லுக்கரேட்டிவ் ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால இதெல்லாம் இந்த சனி பயிற்சி மூலமா இதெல்லாம் வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஏரியால எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லோட இருக்கும்போது, கேர்ஃபுல்னஸோட இருக்கும்போது டெஃபினட்டா அதை இன்னுமே பெட்டர் ப்ராஸ்பெக்ட்ல அதை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பொறுமை வேணும். கொஞ்சம் தடாலடியா முடிவெடுக்கிறத வந்து கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். ஏன்னா ராசி அதிபதி செவ்வாயா இருக்கிறதுனால அந்த ஆக்ஷன் அப்படின்றது கொஞ்சம் இம்பல்சிவ் ஆக்ஷன் இருக்கக்கூடாது. உங்களுடைய உடல் நலத்தை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணுங்க. உடல் நலம், அம்மா அப்பாவோட உடல் நலம், கணவன் மனைவி குழந்தைகள், ஆல் இந்த ஃபேமிலி அவங்க எல்லாருடைய ஹெல்த்தையுமே ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம மானிட்டர் பண்ணணும்ன்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லிட்டு இருக்க மாதிரி அஸ்ட்ராலஜி இஸ் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.
இதை நம்ம கேட்கும்போது ஓகே நம்ம இன்னும் இப்படி இருந்தோம்னா நம்ம பெட்டரா இருக்கும் நம்மளோட சுச்சுவேஷன்ன்ற மாதிரியான ஒரு அடிப்படையில சொல்லப்படுற ஒரு பொது பலன். ஸோ இதோட நான் விருச்சிக ராசிக்கு உண்டான சனி பயிற்சி பலன்களை நிறைவு செஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.